அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஜீவ தண்ணீராய், வற்றாத நீரூற்றாய், வல்லமையின் தேவனாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். வந்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா தடைகளை மாற்றும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையை தாங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த எபேசு திருச்சபையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் இந்த எபேசு திருச்சபை குறித்து பார்க்கும்போது இது ஆதி அன்பை இழந்த திருச்சபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதி அன்பை இழந்த திருச்சபை. இவர்கள் கிரியை செய்தார்கள், இவர்கள் பிரயாசப்பட்டார்கள், இவர்கள் பொறுமையாக எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அதே போல இவருடைய கோட்பாடுகளிலே இவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் இல்லாதவர்களை அவர்கள் கண்டறிந்து அவர்கள் புறக்கணித்ததை குறித்து ஆண்டவர் அவர்களை புகழுகிறார். அதே போல கர்த்தருக்காக இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அவர்கள் பொறுமையாக எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் கர்த்தருக்காக சகித்ததையும் குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது எபேசு திருச்சபை ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான திருச்சபை, கிரியை செய்கிற திருச்சபை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின திருச்சபை. ஆனால் இந்த 5வது வசனத்திலே நாம் வரும்பொழுது எல்லாவற்றையும் சொல்லி புகழ்ந்த அந்த ஆண்டவர் ஒரு காரியத்திலே அவர்களை பார்த்து சொல்றாரு, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்றார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு, அதை நாம் சிந்தித்தோம். அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அதுதான் பிரதான கற்பனையாக கர்த்தர் சொல்றார். நீ தேவனிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது முதலாவது பிரதான கற்பனை. அதற்கு இணையான 2வது கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் உழைத்த, கர்த்தருக்காக பாடுகளை சகித்த, கோட்பாடுகளில் உறுதியாய் நின்ற இந்த திருச்சபை காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த ஆதியில ஆண்டவரிடத்தில் கொண்டிருந்த அந்த அன்பிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போனார்கள். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை புகழ்ந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு அந்த திருச்சபையின் மேலே ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம பார்க்கும்போது பல நேரங்களில் நம்ம வீட்டில் கூட பிள்ளைகளை நம்ம புகழ்வோம். நீ நல்லா படிக்கிற, நீ நல்ல பையன், நீ அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு கடைசியாக சொல்லுவாங்க, ஆனாலும் நீ கொஞ்சம் கீழ்ப்படியாமல் இருக்கிற அப்படின்னாங்கன்னா புகழ்ந்த அத்தனை நன்மைகளும் என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஒரு குறை இல்லையா? பைபிள் சொல்லுது, செத்த ஈ தைலக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணோம். ஒரு ஈ போதும், நல்ல வாசனை உள்ள தைலத்தையும் கெடுத்து விடும். அப்போ இந்த எபேசு திருச்சபை செயல்படுகிற திருச்சபையாக, வைராக்கியம் பாராட்டுகிற திருச்சபையாக, அவர்கள் ஆண்டவருக்காக சகிக்கிற திருச்சபையாக, உழைக்கிற திருச்சபையாக இருந்தாலும் ஒரு காரியம் அவர்களுடைய அந்த மேன்மையை அவர்களுக்கு தடை செய்து விடுகிறது. என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். சரி, இப்போ இதை சொன்ன ஆண்டவர் இந்த எபேசு திருச்சபையை
அப்படியே விட்டு விடவில்லை. உங்ககிட்ட குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடலை. ஆனால் அந்த குறையிலிருந்து அவர்கள் திரும்ப மீண்டு வருவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை அங்கே சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த திருச்சபையை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை என்று நாம் பார்ப்போமானால், ஆதியிலே இருந்த அன்பை நினைத்து பார்க்கிற திருச்சபை. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஆகையால் அப்படின்றார். அந்த 5வது வசனத்துடைய ஆரம்பம் ஆகையால். அருமையானவர்களே, இந்த ஆகையால் அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய பழைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை, நன்மையான வாழ்க்கையை நமக்கு அது உறுதிப்படுத்துகிறது. ஆதியிலே அந்த ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ உன்னிடத்துல அதை இழந்து விட்டாய் என்று சொல்லுகிறார். அந்த ஆதி அன்பிலிருந்து நீ விலகி நிற்கிறாய் என்று சொல்லுகிறார். அதே போல இப்பொழுது நீ இருக்கும் நிலை எனக்கு வருத்தத்தை தருகிறது. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா தான் இருக்கிற, நல்ல சபைதான், செயல்படுகிற சபைதான், ஆகிலும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த அன்பை நீ இழந்து விட்டாய், ஆகையால் என்று ஆண்டவர் அதை ஆரம்பிக்கிறார். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு விடுதலையை தருகிறேன், உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஒருத்தன் விழுந்து போனான்னா அவனை அப்படியே தூக்கி போட்டுட்டு போறவர் இல்லை, அடுத்து ஒரு சான்ஸ் தர்ற தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு தருணத்தை கொடுக்கிற ஆண்டவர், இன்னொரு தருணத்தை கொடுக்கிற ஆண்டவர். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்றாரு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார். அல்லேலூயா. இன்ன நிலையிலிருந்து எந்த ஸ்டேஜில் இருந்து அல்லது எந்த தரத்திலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நாம் நினைத்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த 2வது வசனம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், நீ கிரியை செய்கிற திருச்சபையாய் இருக்கிறாய். அப்போ ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நிலை என்ன தெரியுமா? நல்ல வைராக்கியமாய் கர்த்தருக்காக நீ உழைத்த திருச்சபை, கர்த்தருக்காக நீ பிரயாசப்பட்ட திருச்சபை, கர்த்தருக்காக நீ பொறுமையாய் காத்திருந்த திருச்சபை, உன்னுடைய கோட்பாடுகளில, கிறிஸ்தவ கோட்பாடுகளில நீ உறுதியாய் நின்ற திருச்சபை. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கல, ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்று நீ நின்றாய். அதை ஆண்டவர் நினைப்பூட்ட விரும்புகிறார். எந்த நிலையில நான் இருந்தேன்? ஒரு காலத்துல ஜெபம் அப்படின்னா அவ்வளோ வாஞ்சையாய் ஓடின காலங்கள், மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபம் பண்ண காலம், வேதத்தை தொடர்ந்து வாசித்த காலம், வேதத்தை மனப்பாடம் பண்ண காலம், அதே போல ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல ஆராதனை அப்படின்னு சொன்னா எல்லா ஆராதனையிலும் வந்து உட்கார்ந்த காலம், ஆலயத்துல வேலை அப்படின்னு சொன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்த ஒரு காலம். இப்ப எப்படி இருக்கிறோம்? இன்ன நிலையில் இருந்து நான் எந்த நிலையில் இருந்தேன் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சோர்ந்து போகாமல் பொறுமையோடு சகலத்தையும் சகித்து கர்த்தருக்காக உழைத்த அந்த ஆதி அன்பை இன்னும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது இழந்து போயிருக்கிறேனா? அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தம், அந்த வாஞ்சை, அந்த ஆண்டவருக்காக நமக்கு இருந்த அந்த தியாக மனப்பான்மை எல்லாத்தையும் இப்போ இழந்து போயிட்டு ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக பெயருக்காக ஓடிக்கொண்டிருப்போமானால், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, திருச்சபையே திரும்பு. நீ எங்க இருந்து விழுந்த, எந்த நிலையில இருந்து விழுந்த, நீ எங்க இருந்த, அதை முதல்ல யோசிப்பாரு. அருமையான தேவஜனமே, விழுந்ததை நினைத்து பார்க்கணும். எங்க இருந்து நான் விழுந்தேன், எவ்வளவு மேன்மையா இருந்தேன் இல்லையா? எங்கேயோ மேன்மையில நின்னவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறேனே யோசிச்சு பார்க்குறோமா? பல நேரங்களில் பிசாசு செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? விழுந்தவர்கள் திரும்பவும் அந்த பழைய நிலையை யோசித்து பார்க்க முடியாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை. விழுந்துட்டேன், எழுந்திருச்சு திரும்ப கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்ற அந்த வைராக்கியம் வரல. அதுக்கு பதிலாக பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? விழுந்துட்டேன், இனி என்னால முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைத்து விடுகிறான். இதுதான் பிரச்சனையே.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஆவியானவருடைய கிரியைகள் நடந்தாலும் அவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி நம்மை வீழ்த்தி விட்டான். ஜபம் பண்ண போய் உட்கார்ந்தா நம்ம மனசு சொல்லுது, நீ ஜெபம் பண்ணி என்னத்தை நடக்க போகுது, நீ ஜெபம் பண்ணி என்ன சாதிக்க போற, வேதத்தை வாசி என்ன பண்ண போற, வேதம் வாசிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, ஜெபம் பண்ணா எல்லாம் கிடைச்சிருமா. இந்த எண்ணம் நமக்குள்ள வர 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 நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை நெருங்கி சேர்வதை விட்டுவிட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேணும். விழுதல் எல்லாருக்கும் பொதுவானது. வேதத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 3 ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்தார்கள். அவர்களுடைய அந்த உன்னதமான வாழ்க்கையை அவங்க இழந்துட்டாங்க. தேவனோடு ஐக்கியம் கொண்டு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்குற பகலின் குளிர்ச்சியான வேலை, ஒரு சிலர் சொல்றாங்க அது காலைன்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க மாலைன்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க இரவு நேரம் குளிர்ச்சியான நேரம்ன்றாங்க. எந்த நேரம் தெரியாது. ஆனா அந்த இரவின் குளிர்ச்சியான நேரத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரு மேன்மை என்ன தெரியுமா, அந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இறங்கி வருவாரு, அவர் கூட இவங்க நடப்பாங்க, அவரோட பேசிட்டு அவரிடத்துல தங்களுடைய காரியங்களை சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய காரியங்களை சொல்லுவாரு. அவ்வளவு சந்தோஷமாக அந்த தோட்டத்துக்குள்ள உலாவின ஒரு காலம். பாவம் வந்த பொழுது அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க. கொஞ்சம் அந்த இடத்துல ஆதாமையும் ஏவாளையும் நம்ம அந்த இடத்துல நின்று யோசிச்சு பாருங்க. அந்த தோட்டத்தை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அதுக்குள்ள ஒரு காலத்துல நாங்க இருந்தோம், ஆண்டவரோட நடந்தோம், அவரோட பேசினோம், அவரோட ஐக்கியப்பட்டோம், அவர் எப்பெல்லாம் வருவாரோன்னு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலம். ஆனா பாவத்தில் விழுந்த பொழுது அவர் வந்த சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டோம். அது கோபம் அவருக்கு, எங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுட்டாரு. இப்போ நாங்கள் அங்கே போகணும்னு நினைச்சாலும் போக முடியல. எப்படி இருக்குது? அப்போ அவங்க இன்ன நிலையிலிருந்து விழுந்தார்கள். யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்குது இல்ல? எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்யா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம், வியாதி இல்லாமல் இருந்தோம், எந்த வருத்தமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நான் உழைக்கிறேன், நெற்றி வேர்வை நிலத்தில் விழும்படி உழைக்கிறேன், பிரசவம் கஷ்டப்பட்டு புள்ள பெறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய கைக்கும் வாய்க்கும் என்ன சொல்றது, உழைத்து கொண்டிருக்கிறேன், பிரயாசப்படுகிறேன், ஓடிட்டு இருக்கிறேன். இந்த வேகாத வெயில்ல நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமா இருந்த ஒரு காலம், ஆண்டவரோடு இருந்த ஒரு காலம், இப்பொழுது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே புலம்பி இருப்பாங்கல்ல. இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை யோசித்துப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவாக கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் தகுதியே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து, பயந்து ஒளிந்த ஒருத்தனை கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிற தலைவனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு இல்ல, பயந்தவனை ஆண்டவர் அதிகாரம் உள்ளவனா நிறுத்தினாரு. எல்லா ஜனங்களும் அவனோடு இணைந்து செயல்பட வைத்தார். நல்ல மேன்மையான ஒரு நிலை இல்ல, மேன்மையான ஒரு நிலை. சொல்ல போனா முதல் ராஜா நான் தான் அப்படின்னு அவர் மார்தட்டி நின்று இருப்பா. ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செயல்படுத்தாம போன பொழுது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற 26வது வசனத்தை வாசி பாருங்க. சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சவுல்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொழுது
அவ்வளவு வல்லமையும் அதிகாரத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஞானத்தையும் தந்து ஆண்டவர் அவனை நடத்தினார். ஆனா நீ ராஜாவா இருக்க தகுதி இல்லை, நீ என்னுடைய வார்த்தையை புறக்கணித்ததுனால நானும் உன்னை புறக்கணித்தேன் ஆண்டவர் தள்ளும் போது, இப்போ இந்த சவுலினுடைய நிலைமை என்ன தெரியுமா? வெற்றியாளனாய் நின்றவன் இப்போ தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்றான், என்னை வெட்டி போடு, என்னை வெட்டி போடு. நீங்க 6வது வசனத்துல ஏசாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாவுக்கு ஆண்டவர் என்ன செய்திருந்தார் தெரியுமா? ஒரு பெரிய பாக்கியமாய் முதல் பிள்ளையாக யாக்கோபுக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனா இந்த ஏசா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு வேளை ஆகாரத்துக்காக. வாசிங்க பார்க்கலாம், அந்த 12:16. ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இது நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. அவனுக்கு கோடி கோடியா, நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனா கோடி கோடியா பணம் சொத்து அவனுக்கு இருக்கிறது. தம்பியை விட அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அதை அவன் அனுபவிச்சான்னா பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இப்போ அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? ஒரு வேளை கூழுக்காக தனக்கு கர்த்தர் தந்த அந்த மேன்மையை அவன் என்ன பண்ணிட்டான்? உதாசீனப்படுத்திட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சீர்கெட்டவன். இந்த ஏசாதன் பிறகு ஆசீர்வாதத்திற்காக ஆழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்பா கிட்ட ஓடுறான், அப்பா என்னையும் ஆசீர்வதிங்க, ஒரு ஆசீர்வாதம் கூடவா எனக்காக நீங்க வச்சு வைக்கல, என்னை ஆசீர்வதிங்க கெஞ்சுறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை அவன் அற்பமாக எண்ணினான். நானே சாவ போறேன், எனக்கு எதுக்கு இது? இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் இந்த ஆதாம் ஏவாளை போல கண்களின் இச்சை, அந்த நாவுக்கு ருசியா இருக்கும், பார்க்கறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கது அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க பாருங்க, அந்த மேன்மை அவங்க இழந்து போயிட்டாங்க. சவுலை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை ராஜாவா வச்சிருக்கும் போது அற்பமான ஆடுகளையும் மாடுகளையும் முதல் தரமானவைகளை பார்த்து அதை இச்சித்து கொண்டு வந்து தான் அரண்மனையில் வச்சுக்கிட்டான். கேட்டா போய் சொல்றான், என் ஜனங்க பண்ணாங்க பலி செலுத்துவதற்காக, என்னென்னமோ காரணம் சொன்னா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புறக்கணித்தேன். ஏசாவை பாருங்க, பெரிய ஆஸ்திகள் எல்லாம் எதிர்பார்க்கல, ஒரு வேளை கூழுக்காக ஆண்டவர் தனக்கு தந்த நன்மை இழந்து போனார். அப்போஸ்தலர் 1:24 யூதாசை பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்க கர்த்தர் 12 பேரை தேர்ந்தெடுத்தாருங்க. இரவு முழுதும் ஜெபம் பண்ணி 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அதுல ஒருத்தன் யூதாஸ். அப்ப அவனுக்கு எவ்வளவு மேன்மை பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். வியாதியை குணமாக்கு, பிசாசை துரத்து, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசு சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா பைபிள் சொல்லுது, அவரை நான் காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டு அவனுடைய நிலைமை என்னாச்சு தெரியுங்களா? அப்போஸ்தலர்களுடைய அந்த பட்டியல்ல இருந்து அவன் நீக்கப்பட்டான். அவன் அங்க நடக்கிற இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டு அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். பைபிள் சொல்லுது, தூக்கு மாட்டிக்கிட்டான், தொங்குறான், இறக்கிறது கூட ஆள் இல்லை. நல்லா கவனிங்க, ரொம்ப பயங்கரமான முடிவு. தூக்கு மாட்டிட்டு தொங்குறான், இறக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது என்னாச்சான், வயிறு அப்படியே அந்த உடம்பு ஊதும் இல்லையா, கூட 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 வெயிட் ஏறிச்சு, திடீர்னு அருந்து கீழே விழுந்தது, வயிறு வெடித்து செத்தான் என்று பைபிள் சொல்லுது. இப்ப அவனை குறித்து அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? 1:24 பாருங்க. அப்போஸ்தலர் 1:24 பாருங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே,
யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு, பாருங்க, அவன் இழந்து போன இந்த ஊழியத்தில் ஆண்டவர் சொல்றாருப்பா, எந்த நிலையிலிருந்து நீ விழுந்த கொஞ்சம் யோசிப்பார். இதெல்லாம் கடந்து போன காலங்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நீ விழுந்து கிடக்கிற, ஆனால் இன்னும் அழியலை. நீ விழுந்து கிடக்கிற, இன்னும் நீ ஒழிந்து போகல. யூதாசை போல நீ மடிந்து போகல, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உயிரோடத்தான் இருக்கிற. இன்னும் உனக்கு ஒரு தருணத்தை நான் தருகிறேன், இன்னும் ஒரு தருணத்தை தருகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 22:62 மத்தேயு 26:75 பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தெரியாதுங்க, இயேசுவை தெரியாது. நீங்க சொல்ற இயேசுவை எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யூதாசு பண்ண தவறை விட பேதுரு பண்ண தவறு பெரிய தவறு. யூதாஸ் என்ன பண்ணா தெரியுமா? அந்த இருட்டில் இயேசு யாருன்னு தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆகவே அவன் என்ன சொன்னா, நான் அவரை காட்டி கொடுக்க, இவர் தான் இயேசு இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போர் சேவர்களை இழுத்து கூட்டிட்டு வந்து அவங்க முன்னால நின்று அறிக்கை பண்றா, இவர் தான் இயேசு. தனக்கு தெரிந்த ஆண்டவரை அவங்க கிட்ட சொல்றா, இவர் தாங்க, வேற யாரும் இல்லை, இவர் தான் இயேசு. ஆனால் பேதுரு தெரிஞ்ச ஆண்டவரை எனக்கு தெரியாதுங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அவன் என்ன பண்ணானா, சபித்தான். என்ன பண்ணா? சபித்தல்னா என்னது? நீங்கள் எதுக்காக அவரை பிடிச்சிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் நடக்கட்டுங்க, அதனால நாசமாக போட்டோம், அவரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா அவர் எனக்கு தெரியாது. சபிக்கவும் சத்தியமாக சொல்கிறேன், இந்த இயேசு நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? பேதுருவை பார்த்தது திருப்பி ஆண்டவர் வராருல, வந்ததை என்ன பண்ணியிருப்போம்? நம்ம அந்த ஏசாமி இடத்துல போயிருந்து நின்னோன்னா அவனை பார்த்து எப்படி கேட்டிருப்போம்? மனுஷனாடா நீ, என் கூட 3.5 வருஷம் சுத்தினல்ல, நான் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தல்ல, நான் சாப்பாடு போட்டப்ப சாப்பிட்டல்ல, 5 அப்பம் 2 மீனை சாப்பிடும்போது எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீயும் சாப்பிட்டல்ல, எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா அதிகாரத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் என்ன தெரியாதுன்னு சொன்னியடா, எப்படி உனக்கு அந்த மனசு வந்துச்சு? அப்படிதான் நாம கேட்டிருப்பான். எப்படி நீ உன்ன வாய் கூசாம எப்படிடா நீ என்ன சபிச்ச? எப்படி நீ என்ன சபிச்ச? ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த 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 மனிதன் என்ன செய்தானா, வெளியே போய் மனம் கசந்து அழுதா. பேதுருக்கு தெரியும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படியே அதை மூடி மறைச்சிட்டு ஓட முடியாது. அவன் போனான், அவருடைய பார்வை அவனால் சகிக்க முடியல. இயேசு திரும்பி அவனை பார்க்குறார். இதை சேவல் கூவும்போது இவன் மறுதளிச்சிட்டான். இயேசு அவனை பார்க்கிறார். இவன் அவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய பார்வையை பார்த்தது அவனால் முடியல, ஓடினான், வெளியே ஓடி போய் மனம் கசந்து அழுதான். அதனுடைய பலன் என்ன தெரியுங்களா? எந்த மேன்மை அவன் இழந்தானோ அந்த மேன்மை ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான். வேற பெருசா நீங்க ஆண்டவருக்காக எதையோ செய்யணும், சாதிக்கணும், நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே, நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் ஏமாத்திட்டேன், உங்களை நான் கோபப்படுத்திட்டேன், ஆகவே நான் உங்களுக்கு லட்சங்களை கொடுக்குறேன், இதெல்லாம் அவர் கேட்கல. என்ன கேட்குறாரு தெரியுமா? எங்க இருந்து விழுந்த அதை கொஞ்சம் யோசிச்சு அதிலிருந்து திரும்பி வா. அல்லேலூயா. நினைத்து பார், நினைத்து பார். ஆண்டவர் சொல்றார், எங்கிருந்து விழுந்தாய், எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார். மனுஷனுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? நல்லதெல்லாம் மறந்துடுவான், நல்லதெல்லாம் மறந்துடுவான். எது ஞாபகம் இருக்கு தெரியுமா? கெட்டது தான் ஞாபகம் இருக்கும். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றோம், நினைத்து பார்னு ஆண்டவர் சொல்லும்போது அதில் ஒரு ஊழியக்காரர் இப்படி எழுதி இருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா அதை பற்றி? அந்த நினைத்து பார்த்தல் என்பது கர்த்தருடைய கட்டளை. சரிங்களா? அது கட்டளை. அவர் கெஞ்சலை, நினைச்சு பாருப்பா,
நான் இன்னெல்லாம் உங்ககிட்ட அன்பு செலுத்தின யோசிச்சுப்பாருப்பா, அப்படியெல்லாம் இல்லை. நீ விழுந்துட்ட, எங்கேருந்து விழுந்த யோசிச்சுப்பாரு. இல்லை, நீ எங்கேயோ தவறு பண்ணிட்ட, எங்கே தவறு பண்ண யோசிச்சு பாரு. நானும் உட்காந்து யோசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது உன்னை அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய துணை வந்தாதான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எங்கேருந்து விழுந்தேன்றதை யோசிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. யோசிப்பார், எங்கே இருந்த, இப்போ எங்கே இருக்கிற? சங்கீதக்காரனை கேட்டிங்கன்னா 42ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறான், ஒரு காலத்தில் நாங்கள் ஆனந்த சத்தத்தோட ஆலயத்துக்கு போய் வருவோமே, இவன் அங்கேருந்து விழுந்துட்டோம், அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருக்கிறோம். புலம்புறாங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறது, அந்த கல்லுகளெல்லாம் கொண்டு வந்து கரையில் வைக்கிறாங்க யோர்தான்ல இருந்து. அப்போ அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க, அப்பா இது என்னப்பா இது கல்லை நட்டு வச்சிருக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நீ சொல்லணும், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக யோர்தானே நிற்க முடியலை, அது பின்னிட்டு போனது, அதற்கு அடையாளம் தான் இது. நினைத்து பார், கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைச்சுப்பாரு, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில தந்த கிருபைகளை நினைச்சுப்பாரு. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இதை நினைக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன, நான் விழுந்து போக காரணம் என்ன அப்படின்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 3வது சொல்லுகிறது பலவிதமான இச்சைகள். இதெல்லாம் என்ன பண்ணுகிறது, ஒரு மனிதனை நெருக்குகிறதுனால வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்ய முடியல. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த உலக கவலைகளும் இந்த உலகத்தின் இச்சைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணுதுன்னா ஆண்டவருக்காக வாழ விடலை. அப்போ நான் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். ஸ்டீவன் லாசன் அப்படின்றவர் சொல்றாரு, உன் ஆரம்ப கால அன்பை, தேவனிடத்தில் நீ கொண்டிருந்த அன்பை நீ நினைத்து அந்த அந்த வாழ்க்கையை நீ திருப்பு, அதுக்கேற்ற மாதிரி திரும்பு. எழுப்புதலின் முதல் படி என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு, மனம் திரும்புதல். எழுப்புதலின் முதல் படி. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? வந்து உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு எழுப்புதலை தாரும், எங்கள் சர்ச்சில் எழுப்புதலை தாரும், எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாரும். முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். எங்கே விழுந்தேன், ஏன் இப்படி கிடக்கிறேன், ஏன் என்னால் எழுந்திருக்க முடியல, ஏன் என்னால் செயல்பட முடியல, ஏன் ஆண்டவருக்காக நான் வாழ முடியல, ஏன் அவரை பற்றி பேச முடியல, ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க காத்திருக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்றாரு, எங்கிருந்து நீ விழுந்த யோசிச்சு பாரு, மனம் திரும்பு. அதுதான் எழுப்புதலின் முதல் உண்மையான படி. இதுதான் உண்மையான எழுப்புதலுக்கு ஆரம்பம். மெக்கார்த்தர் அப்படின்றவர் சொல்றாரு, மனம் திரும்புதல் ஆவிக்குரிய வீழ்ச்சியில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு ஆரம்பம். மனம் திரும்புதல் ஆவிக்குரிய வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு ஆரம்பம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? துக்கப்படுறேன் ஆண்டவரே, நான் பண்ணதுக்காக மனம் வருந்துறேன், இது இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ஆவியை அல்லது என்னுடைய ஆத்துமாவை நான் இன்னும் பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 10-11வது வசனங்களை வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. நல்ல கவனிங்க. இந்த மனம் திரும்புதல் என்ன கொண்டு வருகிறது தெரியுமா? முதல்ல அதுக்கு என்ன தேவை? மனஸ்தாபப்படுதல். மனஸ்தாபப்படுதலை குறித்து இங்கே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இது உலக பிரகாரமான துக்கம் இல்லை. இது என்ன பண்ணு தெரியுமா? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு முன்னால நான் துக்கப்படுகிறேன், ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை நினைச்சு நான் வேதனைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்றது, அது ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நமக்கு உண்டாக்குகிறது. இன்னொரு துக்கம் இருக்குது. என்ன துக்கம்? லௌகீக துக்கம். அது என்ன லௌகீக துக்கம்? ஐயோ எனக்கு இந்த பொருள் இல்லையே, இது இருந்திருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இல்லையே, இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி ஒரு கார் இல்லையே, இது இருந்தா நல்லா இருக்குமே. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கான ஒரு வருத்தம், அது நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். அப்ப ரெண்டு துக்கம் இருக்கிறது. ஒன்று மனம் திரும்புதலுக்கான துக்கம், இன்னொன்று லௌகீக துக்கம். இன்னைக்கு நம்ம எந்த துக்கத்தை கொண்டிருக்கிறோம்? கடைசியா ஒரே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, சரிதானா? நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவனுக்கு நம்ம வச்ச பேர் என்ன தெரியுமா? கெட்ட குமாரன். என்ன பேரு? நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும், அவன் பெரிய கெட்டவன் மாதிரியும் நம்ம அவனுக்கு பேர் வச்சோம் கெட்ட குமாரன். ஆனால் நான் சொல்லுவேன், அவன் தான் உண்மையிலேயே அப்பாவுக்கு பிரியமான பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, அவன் அப்பா கிட்ட போனான் ஒரு நாள், அப்பா என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்கப்பா. அப்பா ஒரு வார்த்தை சொல்லலை, அப்படியே பிரித்து கொடுத்துட்டார். வாங்கிட்டு போனான், மனம் போல செலவழித்தான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு பெரிய பஞ்சம் வந்தது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓடினா ஒரு குடியானவனிடத்துல ஒட்டி கொண்டான். அவனுடைய எல்லா மேன்மையும் நன்மையெல்லாம் இழந்து போய் இப்போ எங்கேயோ ஒரு பிச்சைக்கார மாதிரி போய் ஒட்டிக்கிட்டான். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. பன்றிகள் சாப்பிடும் தவிட்டினாலே தன் பசியை ஆற்றிக்கொள்ள மனதாய் இருந்தான், அதுவும் அவனுக்கு கிடைக்கல. அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. அப்போ ஏதோ ஒரு மேன்மையான இடத்துல இருந்தவன் என்ன பண்ணா? விழுந்துட்டான். இப்போ பசி தாங்க முடியலை, பட்டினி கிடக்கும் போது பைபிள் தெளிவாக சொல்லுது, அவன் புத்தி தெளிந்தது. அல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்தது. இப்போ பாருங்க, அவன் அவங்க அப்பாவை நினச்சி பார்க்குறான். எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எங்கள் அப்பா எவ்வளோ அன்பானவர் தெரியுமா, நான் கேட்ட உடனே சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு, என்கிட்ட சண்டையே போடல, ரொம்ப அன்பான மனுஷன், அவரை நான் துக்கப்படுத்திட்டேனே. ரெண்டாவது அவன் எதை யோசிச்சு பார்த்தா தெரியுமா? தன்னுடைய வீட்டை நினச்சி பார்க்குறான். என் வீட்டில் எல்லா வேலைக்காரர்களுக்கும் திருப்தியான ஆகாரம் இருக்கிறது, நான் இங்கே பட்டினி கிடக்கிறேன். மூணாவது, அந்த வீட்டினுடைய சந்தோஷமான சூழ்நிலை அவன் நினச்சி பார்க்குறான். இவனால் முடியலை. இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். அல்லேலூயா. நான் எழுந்து எந்த இடத்துல நீ விழுந்தாய் என்பதை நீ நினைத்து பார்த்து அங்க இருந்து எழும்பணும். அல்லேலூயா. அங்க இருந்து எழும்பி அங்க இங்க ஓடக்கூடாது. எங்க வரணும்? அப்பா கிட்ட வரணும். நீ எந்த இடத்துல விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து நீ மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்பா தூரத்தில் அவனை பார்த்ததும் ஓடி போனாரு, பிள்ளைய கட்டி பிடிச்சாரு. எந்த திட்டம் அவனுக்கு கிடைக்கல, சந்தோஷமான ஒரு வரவேற்பு. அவன் இழந்த மேன்மைகள் எல்லாம் திரும்ப அவனுக்கு கிடைக்கிறது, ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதே ஆண்டவர் நம்மையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகள் என்னிடத்துல வரமாட்டாங்களா? விழுந்த இடத்தை விட்டு எழுந்துச்சு வரமாட்டாங்களா? அவருடைய பாவத்தை விட்டு திரும்பி வரமாட்டாங்களா? அவருடைய பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வரமாட்டாங்களா? இழந்த அந்த ஆதி அன்பை திரும்ப அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எபேசு திருச்சபை போல நீங்களும் நானும் இருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நானும் விழுந்துட்டேன்ப்பா, ஆதியில் நான் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த வைராக்கியம், அந்த செயல்பாடுகள் இன்னைக்கு இல்லை ஆண்டவரே, பின்மாற்றத்தில் இருக்கிறேன். நான் முன்னேறி போக வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு பின்னால் போயிட்டு இருக்கிறேன். நான் விழுந்தது எனக்கு தெரியுது. திரும்பவும் அதை நினச்சி நான் எழுந்து உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை நினச்சி பார்த்து அழுதுருப்பாங்கல்ல. இன்னைக்கு அப்பா சொல்கிறாரு, மகனே மகளே, ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டாய் என்று
நான் கஷ்டப்படுறேன்ப்பா உன்னை பார்த்து, நீ எந்த இடத்துல எங்கே தவறிட்டேன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என்னிடத்துல திரும்பி வா. சவுல் யோசிச்சிருப்பான், கர்த்தர் என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொழுது ஆண்டவர் என்ன வச்சு எத்தனையோ பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்தாரே, இன்னைக்கு சாதாரணமாய் பயந்து போய் ஒரு அடிமையை போல என் ஆயுததாரியை பார்த்து என்னை கொன்று போடுன்னு சொல்ற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேனே. எவ்வளோ பரிதாபப்பட்டிருப்பான். அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, அவன் அந்த ஈட்டி மேலே விழுந்தான், உயிர் போகலை, துடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமான நிலைமை தெரியுமா. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டா, அவன் திரும்பி வரல, அவன் போய் தற்கொலை செய்து கொண்டான். தூக்கில் தொங்கும் போது அவன் நினைச்சிருப்பான், ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் அந்த ஆண்டவரை நான் காட்டி கொடுத்ததுனால தானே, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தனே. ஆனா அவன் மனம் திரும்பி வரல. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பு. இந்த இரவு நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, எங்க விழுந்த, எதுல விழுந்த? ஏசாவை போல ஒருவேளை சாப்பாட்டுக்காக கர்த்தரை மறுதலிச்சிட்டியா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில அனித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக கர்த்தரை நாம் மறுதலித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எங்க விழுந்தோம் என்பதை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து எழுந்து தகப்பனிடத்துல வரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், ஆனாலும் மன்னிக்கிறதற்கு நீர் உண்மையுள்ள தேவன், உம்மிடத்துல வருகிறேன், என்னை திரும்ப அந்த பழைய சீருக்கு கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. அந்த பழைய அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, அந்த வரங்கள் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஒரு அருமையான சகோதரன் சொன்னா, ஐயா ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார், நான் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். அப்படிப்பட்ட அந்த வரம் பெற்று இருந்த நான் இன்னைக்கு அந்த வரத்தை இழந்து போய் நிற்கிறேன். அந்த மேன்மை எனக்கு இல்லை, இன்னைக்கு நான் குறைவுபட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மக்கள் பிசாசனுடைய பிடியில இருக்கிறதை கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் உன்னை தெரிந்தெடுக்கல, எனக்காக இன்னும் நீ உழைக்கணும், எனக்காக இன்னும் நீ வைராக்கியமா வாழணும், எனக்காக இன்னும் நீ பிரயாசப்படணும், எனக்காக இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும், அதுக்காக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? விழுந்துட்டேன்ப்பா, திரும்ப எழுந்து உம்மிடத்துல வருவதற்கு எனக்கு உதவி செய்யும். இளைய குமாரனை போல நான் உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே, நீங்க என்னை ஒதுக்கி தள்ள மாட்டீங்க, நீர் என்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் விழுந்து போனவர்கள், ஆதி அன்பை இழந்து போனவர்கள், எங்க விழுந்தோன்றதை யோசிக்கிறோம். இன்னைக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தையின்படி நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பிரச்சனை இருக்குது அதை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படி நாங்கள் இன்னும் உமக்காக எழும்பி நிற்கணும்ன்றதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் திரும்பவும் அந்த பழைய சீருக்கு, பழைய நிலைக்கு நாங்கள் எழும்பி வர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் இன்னும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர், இன்னொரு தருணத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய திரு நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.